நேரம். உபாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சுமந்து கொண்டு வந்தாராம். ஸோ நம்முடைய ஆண்டவர் தகப்பனுடைய இருதயத்தை கொண்ட கர்த்தர். ஸோ இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா தகப்பனுடைய அன்பு. ஸோ தகப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நமக்கு சரீர பிரகாரமாக ஒரு தகப்பன் நமக்கு இருந்தாலும் வேதத்தின்படி ஆவிக்குரியவனுக்கு முதலாவது தகப்பன் கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ரெண்டாவது இந்த ரெண்டாவது என்ற இது 2ஆம் 3ஆன்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். 3 தகப்பனை கொடுத்து சொல்கிறேன். ஒன்று கர்த்தராகிய தேவன், அவரே நமக்கு தகப்பனாய் இருந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். அதான் இங்கே வாசித்தோம். ரெண்டாவது உலக தகப்பன், நம்மை பெற்றெடுத்த மாம்சத்தில் நமக்கு தகப்பனாய் இருந்து நம்மை பெற்றெடுத்த தகப்பன். மூன்றாவது ஆவிக்குரிய தகப்பன். ஸோ நம்ம ஆவியில் பெற்றெடுத்து ஆவியிலே நம்மை வழி நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன். அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை படுகிறேன். அல்லேலூயா. ஸோ எல்லாருக்குமே ஆவி இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்க நம் ஒவ்வொருவருக்கும் முதலாவது கர்த்தரே தகப்பனாக இருக்கிறார். ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் ரெண்டாவது யாரை வைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஒரு உலக பிரகாரமான தகப்பனை வைக்கிறவங்க இருக்கிறாங்க. ரெண்டாவது, எனக்கு எங்கள் அப்பாவை விட எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் தான் முக்கியம் அப்படின்னு தகப்பனை வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீ ரெண்டாவதோ மூணாவதோ எந்த இடத்துலனா போட்டுக்குங்க. ரெண்டாவது ஆவிக்குரிய தகப்பன், மூன்றாவது மாம்சத்துக்குரிய தகப்பன். இந்த தகப்பன் நமக்கு என்ன செய்கிறார், நாம் இந்த தகப்பனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இன்னைக்கு செய்தி. முதல்ல நம்முடைய தகப்பன் தேவனாயிருக்கட்டும் அல்லது ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கட்டும் அல்லது உலக பிரகாரமாய் நம்மை பெற்றெடுத்த மாம்சத்தின் தகப்பனாயிருக்கட்டும், 3 பேருமே நமக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அல்லேலூயா. முதலாவது தகப்பனுடைய கேரக்டர் என்னன்னா, தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு தகப்பன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை பங்கிட்டு கொடுக்கவில்லை என்றாலும், பரலோக தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்காக பங்கிட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. தன் சரீரத்தை பிற்க கொடுத்தார். தன் சரீரம் பிற்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது. தம்முடைய சரீரத்தை, தம்முடைய மாம்சத்தை ஆண்டவர் நமக்கு பங்கிட்டு கொடுத்ததினாலே தேவன் தம்முடைய மகிமையான உன்னதமான அன்பை கர்த்தர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. உலகத்துக்குரிய தகப்பன் கூட சரி, நமக்காக பெரிய சொத்தை ஒன்று பங்கிட்டு கொடுக்கலனாலும் அன்ன நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்ம தகப்பன் இல்லாமல் நம்ம இல்லை. நம்மளை வளர்த்து நம்மை ஆளாக்கி இன்றைக்கு நம்மோடு கூட நம்ம கூட இருந்து வழிநடத்தின நம்முடைய மாம்சத்தின் பிரகாரமாய் நமக்கு தகப்பன் உண்டு. அந்த தகப்பனுடைய அன்பும் நமக்கு பங்கிட்டு கொடுக்கிற அன்பு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் நமக்கும் தம்முடைய தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஸோ நம் தகப்புடைய அன்பு உள்ளம் எப்படிப்பட்டதுன்னா, பங்கிட்டு
நமக்கு கொடுக்கிற ஒரு அன்பு, நமக்காக தம்மை தாமே கொடுக்கிற அன்பு. நமக்காக ஆண்டவராகி தேவன் தம் சரீரத்தையே பிற்க கொடுத்தார். நமக்கு பங்கிட்டு கொடுக்கிற தம்முடைய அன்பை தகப்பன்மார் நமக்காக வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இங்க தகப்புடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? 20ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 20ஆம் வசனத்தை 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. கட்டி அணைக்கிற அன்பு தகப்புடைய அன்பு. அல்லேலூயா. நம்முடைய தகப்பன்மார் உலக பிரகாரமான தகப்பன்மாராக இருக்கட்டும், ஆவிக்குரிய தகப்பன்மாராக இருக்கட்டும், அல்லது கர்த்தரே இருக்கட்டும், நம்மை கட்டி அணைக்கிற தம்முடைய அன்பினாலே நம்மை நடத்துகிறார்கள். ஒருவேளை நமக்கு விரோதமாக நம்ம நினைக்கிறோம், நமக்கு விரோதமாக எப்போ பாரு இவங்க திட்டினே இருக்கிறாங்க, அப்பா திட்டினே இருக்கிறாங்க, அம்மா திட்டினே இருக்கிறாங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிறவங்க திட்டினே இருக்கிறாங்க, குறை சொல்லினே இருக்கிறாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் சொன்னாலும் அவருடைய அன்பு நம்மை கட்டி அணைக்கிறபடினால்தான் இந்நாள் வரைக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. இங்கே எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்துக்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கட்டி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ இங்கே தகப்பன் ஒரு பிள்ளையை கட்டி அணைத்து கொள்வதற்கு காரணம் இருக்கு. அதுவும் இந்த இடத்துல தகப்பன் தன் பிள்ளையை கட்டி அணைப்பதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் இந்த பிள்ளை அங்கே ஆண்டவரை அறியாம, அதாவது தன் தகப்புடைய அன்பை விட்டுட்டு தன் தகப்பனுக்கு நேசிக்காம, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம, தன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். புறப்பட்டு போயிட்டு அநேக வருடங்கள் கழித்து திரும்ப வரான். அப்போ ஏன் இந்த தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டான் என்றால், இங்கே வேதத்தின்படி, யூதர்களுடைய முறைமையின்படி, மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி உபாகம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், உபாகம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது? நல்லா கவனிங்க, மெதுவா வாசி. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும், அதாவது தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டு இதை பண்ணாத அது பண்ணாத இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமலும் அடங்காத துஷ்ட பிள்ளை அவனை பிடித்து அவனை இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்கான ஊரை சுத்தினு ஓட்டலா சுத்தினு பெருந்தினிக்காரனோ குடிகாரணமா என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக. குடியனுமா இருக்கிறானா அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழான்னு அர்த்தம். அப்போது எப்படியா இந்த பையன் அடங்காத துஷ்டன், அப்பா அம்மா பேச்சை கேட்கறது கிடையாது, பெருந்தினிக்காரன், குடியினமாக இருந்து பட்டணத்தின் ஐயோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து 21ஆம் வசனம். அப்போது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனுஷர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள், இப்படியே தீமை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு, பையன் அப்பாவுக்கு அடங்கலைன்னா என்ன செய்யணுமா? அங்கே இஸ்ரவேலின் மூப்பர் இடத்துல கொண்டு வரணுமா. கொண்டு வந்து என் புள்ள எனக்கு அடங்கலை, என் பேச்சை கேட்கல, பெருந்தினிக்காரனாக இருந்து ஊரெல்லாம் சுற்றி நிற்கிறான், குடிகாரனாக இருக்கிறான், கீழ்ப்படுறதில்லை, அடங்காதவனாக இருக்கிறான், அதெல்லாம் அதில் இருக்குது, அடங்காதவனாக இருக்கிறான், அப்படி அவனை பற்றி அந்த கம்ப்ளைண்ட் அங்கே ஊரினுடைய இஸ்ரவேலுடைய மூப்பர் இடத்துல போகும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? கல்லால் அடித்து சாகிற வரைக்கும் கல்லால் அடித்து சாவிடுச்சுருவாங்களாம். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஐக்கியத்தில் எத்தனை பேரை கல்லால் அடிக்கணும்னு தெரில.
அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு அடங்கணும், கீழ்ப்படியணும், ஊரை சுத்தாமல் அடங்கி வாழணும். அப்படி வாழும்போது தான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றதுபடி இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வேத சட்டத்தின்படி கல்லால் அடிக்கணுமா. இப்போ யோசித்து பாருங்கள், இளையகுமாரன் அப்பாவை விட்டு தூரம் போயிட்டு துன்மார்க்கமாக அப்பாவுக்கு அடங்கலை, கீழ்ப்படியில், குடிகாரனா அவன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அவன் அடங்காதவனா கீழ்ப்படியாதவனா போய் தூர தேசத்துக்கு போயிட்டான். இப்போ திரும்ப வரும்போது அங்கே மூப்பர்கள், அந்த ஊருடைய பெரியவர்கள் எங்கே கல்லடிக்க போகிறாங்க, அவனை மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க, அவனை கல்லால் அடிக்க போகிறாங்கன்னு தான் இந்த தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுவான். எவ்வளோ அன்புள்ள தகப்பன். முதல் பங்கிட்டு கொடுக்கிற தகப்பன். ரெண்டாவது, நம்ம மேலே கல் விழக்கூடாது என்பதற்காக, நம்ம மேலே அடிகள் விழக்கூடாது என்பதற்காக இந்த தகப்பன் ஓடி போய் தன் பிள்ளையை காப்பாற்றும்படி, ஒருவேளை யாராவது கல் அடித்தால், யாராவது கல்லை எடுத்து என் பிள்ளை அடித்தால் ஏன் மேலே விழட்டுன்னு சொல்லி ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டான். அதுபோல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேல விழ வேண்டிய தண்டனைகள், நம்ம மேல விழ வேண்டிய ஆக்கினை, நம்ம மேல் விழ வேண்டிய எல்லா விதமான நியாய தீர்ப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில். அல்லேலூயா. நம்மேல் விழ வேண்டிய காயங்கள், நம்மேல் விழ வேண்டிய எல்லா விதமான காரியங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்தார். ஆமென். நம்மை கட்டி அணைத்துக் கொண்டார். இந்த உலகத்துக்குரிய தகப்பன்மாரும் நம்மை கட்டி அணைத்துக் கொள்கிறாங்க. அப்பாவை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆன பிறகு குடும்பம்னா என்ன, பொண்டாட்டினா என்ன, பிள்ளைங்கன்னா என்ன, குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது, பிள்ளைகளுக்கு எவ்வளோ செலவாகுது, அரிசி வாங்கி போடுறது என்ன, பருப்பு வாங்கி போடுறது என்ன, ஒரு பண்டிகைன்னா துணி எடுக்கிறது என்ன, இதெல்லாம் ஒரு குடும்பம் ஆன பிறகு தான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நீ சுமக்கிற பாரத்தை உன் தகப்பன் சுமந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆனால் சண்டை போடுவோம், எனக்கு இதை பண்ணல, அதை பண்ணல, அவன்லாம் அதை சாப்பிட்டான், இவன்லாம் இப்படி வாழ்ந்தான், அவங்க வீட்டில் இதை வாங்கி கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் அதை வாங்கி கொடுத்தாங்க, நீ என்ன எனக்கு பண்ண, நீ என்ன எனக்கு செஞ்சன்னு சொல்லி தகப்பனை கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. அல்லேலூயா. தகப்பன் நம்மை கட்டி அணைத்தான். தகப்பனுடைய அன்பு நம்மை கட்டி அணைத்தது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பன் நம்மை கட்டி அணைக்கிறார். நம்ம மேல கல்லு விழக்கூடாது, பிசாசுடைய கல்லு விழக்கூடாது, பிசாசுடைய கிரிகள் நமக்கு விரோதமாய் எழுப்பக்கூடாதுன்னு ஆவிக்குரிய தகப்பன் உனக்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிறது உனக்கு தெரியுமா? அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நீ ஊரெல்லாம் சுத்துவ, உனக்கு இன்னைக்கு நீ உன் ஜபம் உன்னை காப்பாற்றணும், இல்லை உன் பெற்றோர்கள் ஜபம் காப்பாற்றணும், இல்லை உன் ஆவிக்குரிய ஜபம் காப்பாற்றணும். ஏதோ ஒன்று தான் உன்னை காப்பாற்றுது. இது வரைக்கும் கிருபை இருக்குது, கிருபை இல்லைன்னு சொல்லலை, கர்த்தர் கிருபை தான் நம்மளை தாங்குது. ஆனால் யாரோ ஒரு நபர் உனக்காக முழங்காலில் நின்று ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுனால தான் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். முழங்காலில் நின்று நம்மை ஆவியிலே கட்டி அணைக்கிறதுனால தான் கர்த்தருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ஆன்லைன் ஜபத்தில் கலந்து கொண்டவங்க 19 பேர். 19 பேருக்கும் தெரியும் நம்ம என்னெல்லாம் ஜெபம் பண்ணோன்னு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இருளின் அதிகாரங்கள் மேற்கொள்ளக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணோம். ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டு அங்கே இங்கே நாம் ஓடும்போது, நடமாடும்போது, வாகனத்தை ஓட்டும்போது பிள்ளைகள், கணவன்மார், மனைவிமார் இவங்களுக்கு விரோதமாய் சத்து வல்லமைகள் நமக்கு விரோதமாய் போராடக்கூடாதுன்னு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படி இது எல்லா இடத்துலையும் நடக்காது. உங்களுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தரவாதம் பண்ணி ஆவிக்குரிய தகப்பன் தான் உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அதனால நீங்க ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாக்கப்படுவதற்கு காரணம் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன், உங்கள் பரலோக தகப்பன், உங்கள் மாம்சத்துக்குரிய தகப்பன் உங்களை கட்டி அணைக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மாம்சத்தின் தகப்பன் இல்லைனா உனக்காக ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லைனா கர்த்தரே தகப்பனா இருக்கிறார். சில பேருக்கு கர்த்தர் தகப்பனா இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு வாழறாங்க, ஆனாலும் ஆவிக்குரிய தகப்பன் திறப்பில் நிற்கிறார். ஏதோ ஒரு விதத்தில்
உனக்காக தகப்பன் ஸ்தானத்தில் நின்று ஒருவர் உனக்காக போராடுகிறதுனால தான் இந்நாள் வரைக்கும் பாதுகாப்போடு கூட இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு சிலருக்கு இன்னும் தெரியல. அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? சிலர் பார்க்குறவங்களெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இவர் அப்படின்வாங்க. ஒருத்தர் சொல்வார் ரொம்ப பெருமையாக, சாம் ஜபத்துரை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். யாரை பார்க்குறாரோ அவரை தகப்பன்னுடுவார். அல்லேலூயா. எல்லாரும் தகப்பனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தான் நம்மை ஆவியில் பெற்றெடுத்து நம்மை ரட்சிப்பில் நடத்துகிற, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்காணிக்கிற, நீ ஜெபிக்கிறியா, நீ பரிசுத்தமாக வாரியா, நீ எங்கே நிற்கிற, எப்படி பேசுகிற, உன் வாழ்க்கை என்ன என்று உன்னை கடிந்து கொண்டு உன்னை நடத்துகிறவர்கள் தான் ஆவிக்குரிய தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதோ சும்மா திட்டி மாத்திரம் நடத்ததல்ல. உன்னை திட்டினாலும் அவனுக்காக அந்தரங்கத்தில் முழங்காலில் நின்று நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக திறப்புல நிற்கிறவங்க தான் ஆவிக்குரிய தகப்பன். இந்த விதத்தில் நான் யாருக்கெல்லாம் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும்னோ நீங்கள் தைரியமாக சொல்லலாம். உங்களுக்காக திறப்புல நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு தகப்பனாய் நான் இருக்கிறேன். நான் தைரியமாக சொல்ல முடியும். பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் என் இருதயம் எல்லாம் என் பிள்ளைகள் மேலே தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. சத்துரு மேற்கொள்ளக்கூடாது. ஏன் நேற்று ஆன்லைன் ப்ரேயர், ஏன் நான் அதுக்கப்புறம் நைட் ப்ரேயருக்கு நான் போனேன். காலைல 3:30 மணிக்கு தான் வந்தேன். திருப்பி இப்போ இன்றைக்கி அடுத்தது ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அதில் 4 மணி நேரம் முழங்காலில் நின்று நம்ம ஜெபம் பண்ணோம். இப்போ நான் தூங்கணும்னா தூங்கலாமே. எங்கே போனாலும் எண்ணங்கள் என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். வண்டி ஓட்டும் போது ஒரு பாதுகாப்பு இருக்கணும். எந்த சூனியத்தின் வல்லமையும் அந்தகாரத்தின் வல்லமையும் என் பிள்ளைகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் உத்தரவாதம் பண்ணி ஒரு ஆன்லைன் ப்ரேயர், அதுக்கப்புறம் ஒரு முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஜெபம், அதுக்கப்புறம் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெபம், பர்சனல் ப்ரேயர். இப்படி நமக்காக உத்தரவாதம் பண்ணி ஆவியிலே கட்டி அணைக்கிற தகப்பன் உண்டு. சரீர பிரகாரமாய் கட்டி அணைக்கிற தகப்பன் உண்டு. நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து வழிநடத்துகிற பரலோக தகப்பன் உண்டு. இந்த தகப்புடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கட்டி அணைத்து கொண்டான் தகப்பன். அடுத்தது சொல்றாரு 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தகப்பன் 3வது சொல்றாரு, என்னுடையதெல்லாம் எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அவர் பரலோகத்தில் செல்ல பிள்ளையா இருந்தாராம். ஆமென். எப்படி இருந்தாராம் கர்த்தர் பரலோகத்தில்? பரலோகம் யாருது? அவருது. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். யார் ஜெயங்கொள்கிறவனுக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் கர்த்தர் சிங்காசனத்தை கொடுக்கிறார். அவர் சிங்காசனத்தை கொடுக்கிறார். அவருடைய பரலோகத்தை கொடுக்கிறார். அவருக்குரியதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்தார். இது பரலோக தகப்பனுடைய திவ்ய சுபாவம். 2வது ஆவிக்குரிய தகப்பனுடைய சுபாவம். எனக்குரியதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னா என்ன? ஃபேனு, கேமரா, கீபோர்டு, மைக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குரியதெல்லாம் என் மேலே இருக்கிற ஜபாவி உனக்கு தான். அல்லேலூயா சொல்லுவான். நான் எந்த ஸ்தானத்தில் நிற்கணும் அந்த ஸ்தானத்தில் நீ நிற்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒரு ஜப வீரனா மாறணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒரு ஆராதனை வீரனா மாறணும்னு ஆசைப்படுறேன். அடுத்தது இயேசு மாறாத ஒரு தரிசனத்தை சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அதுக்காக தான் 24 மணி நேரம் ஜபம், அதுக்காக தான் உபவாச ஜபம், அதுக்காக தான் ஊழியங்களில் கூட வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்றது, அதுக்காக தான் நீங்க உருவாகணுன்றதுக்காக பல பாடுகள் படுறது. இந்த ஊழியத்துக்குரிய தரிசனம், இந்த ஊழியத்துக்குரிய காரியங்களை அடுத்தபடியாய் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்கள் சுமந்து எல்லாருமே செயல்படணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 3வது உங்க மாம்சத்துக்குரிய தகப்பன், அவருடையதெல்லாம் உங்களுடையதான். உங்களுக்காக
பெருசாக ஒன்றும் சேர்த்து வைக்கல, வீடு இல்லை, வாசல் இல்லை, நிலம் இல்லை, இடம் இல்லை, இப்படி உலக பிரகாரமான காரியத்தை பேசாதீங்க. உங்கள் தகப்பன் உங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிறது உங்கள் தகப்புடைய ஜபம், உங்கள் தகப்புடைய பிரயாசம், உங்கள் தகப்புடைய உழைப்பு, உங்கள் தகப்புடைய கண்ணீர், உங்கள் தகப்புடைய வியர்வை, உங்கள் தகப்புடைய ஓட்டம், இதெல்லாம் உங்களுக்காக தான் சேர்த்து வைத்து என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு தகப்பன் உங்களுக்காக பிரயாசப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 25 அதிகாரம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, தேவனால் கொடுக்கப்பட்டவன். ஆனா ஆபிரகாமுக்கு இன்னும் 7 பொண்டாட்டி இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 7 பேர் இருந்தாங்க. அந்த 7 பேர்ல கேத்துரால் வாசிங்க 25. ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும், மன்னிக்கணும் 7 பேர் இல்லை 3 பேர். அல்லேலூயா. சரி, எத்தனை பேர்னா இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் கேத்துரால் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். சாரா, ஆகார், கேத்துரால், அப்புறம் இன்னும் இருக்குது, நான் அப்புறமா அதை சொல்கிறேன். சரி கவனிங்க. அவள் அவனுக்கு சிம்ரனையும், யாரையா? ஆமாம், சிம்ரனையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றாள். யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அசுரிம், லெத்துசிம், லெயுமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபித்தா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்துராலின் பிள்ளைகள். கவனிங்க இப்ப விஷயத்தை. 5ஆம் வசனம். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தான்? இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் யார் பிள்ளையோ, யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையோ, யார் தேவனால் கொடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையோ அவனுக்குத்தான் ஆசீர்வாதத்தை உண்டான யாவையும் கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கவனிங்க 6ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தம் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. என்ன கொடுத்தானா? நன்கொடைகளை கொடுத்து, கிஃப்ட் கொடுத்து அனுப்பிட்டான். அவ்வளோதான். கேத்துரால் பிள்ளைகள் கிஃப்ட் கொடுத்து அனுப்பியாச்சு. ஆகாருடைய பையன் இஸ்மவேல், அவனை கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் கொடுத்தது ஒரு குடம் தண்ணி தான் கொடுத்தது. அல்லேலூயா சொல்லுவான். ஒரு துருத்தியில் தண்ணி கொடுத்து அனுப்பினார், அவ்வளோதான் ஆபிரகாம் கொடுத்தது. ஆனால் கர்த்தர் தான் பெரிய ஜாதி ஆக்குனார், அது அடுத்தது. அப்போ பிள்ளை என்கிற லிஸ்ட்ல வராதவங்களுக்கு நன்கொடை, பிள்ளை என்கிற லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். தகப்புனுடையது எல்லாம் உனக்கு தான். அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு வேதம் சொல்லுது, தகப்பன் யாரை நேசிக்கிறானோ அவர்களை சிட்சிக்கிறான். உன்னை சிட்சிக்கிறேன், உன்னை திட்டுறேன்னா நான் உனக்கு தகப்பன் அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்கள் அப்பா உன்னை திட்டுறாரு, அடிக்கிறாரு, கடிந்து கொள்றாரு அப்படின்னா அவர் உனக்கு தகப்பன் அர்த்தம். அப்போ தகப்பன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும். நீ திட்டுவானா அடிவானா உனக்கு வர நன்கொடை மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுவான். பார்க்குறப்போ ஒரு தோத்திரம், ஆமேன், அந்த தோத்திரத்தோட போயிடு, அவ்வளோதான். ஆனால் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும். உனக்காக ஜீவனை கொடுத்து ஜெபம் பண்ணவும், உனக்காக உத்தரவு பண்ணவும், உத்தரவாதம் பண்ணவும் ஆயத்தம். அல்லேலூயா சொல்லுவான். அப்போ தகப்பனுடையது எல்லாம் உங்களுடையது. ஆமேன். ஸோ 3 விதமான ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறேன். தகப்பனுடைய காரியங்கள். 1, தகப்பன் நமக்காக பங்கிட்டு கொடுத்தார். 2வது, தகப்பன் நம்மை கட்டி அணைத்தார். 3வது, தம்முடையதெல்லாம் நமக்காக கொடுத்தார். ஆமேன். சரி, இப்போ நீ தகப்பனுக்காக என்ன செய்ய போற?
2 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். 2 முக்கியமான காரியங்கள். 1, தகப்பனை முதலாவது புரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என்னுடைய தகப்புடைய கூலிக்காரர்களில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். தகப்பனை புரிந்து கொள்ளணும். ஆமென். தகப்பனை இப்பதான் இவருக்கு புத்தி தெளிந்த போது அப்பாவை புரிந்து கொண்டாரு. என்ன புரிந்து கொண்டாரு? என் தகப்புடைய கூலிக்காரரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நான் ஏன் பசினால சாகணும்? இப்பதான் அப்பா ஞாபகம் வந்து அப்பாவை புரிந்து கொண்டு தன் தகப்பனை புரிந்து கொண்டு தன் தகப்பனிடத்தில் வர ஆரம்பித்தான். அப்போ தகப்புடைய அன்பு நமக்கு இருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? இந்த தகப்பனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு, பாஸ்டர் எல்லாரும் முன்னாடி திட்டாரு, பாஸ்டர் எல்லாரும் முன்னாடி இதை தனியா சொல்லியிருக்கலாமே, இதை தனியா பேசியிருக்கலாமே. தனியா பேசுறத தனியா பேசுவார். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம உதாரணத்துக்கு எடுக்கிறேன்னா, இந்த பைபிளில் இருக்கிற ஆபிரகாம் இல்லை, நம்ம ஃபெலோஷிப் இருக்கிற ஆபிரகாம். கவனிப்பா, ஆபிரகாம ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பேசுறேன்னா அது ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இந்த கூடாரத்தில் உட்கார்ந்துக்கிற கடைசி நபர் வரைக்கும் பேசுவதற்காக என் பிள்ளையே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்றெடுத்த பிள்ளைகளை நான் உபயோகப்படுத்தி, எக்ஸாம்பிளுக்கு உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கு வார்த்தை அறிவிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ புரிந்து கொள்ளணும் எதுக்கு சொல்றாங்கன்னு. திடீர்னு இப்போ ஏஞ்சி ஏன்பா வெளியே போ, எதுக்கு இங்கே உட்காரும் போது வெளியே போய் நில்லு அப்படின்றனா அசிங்கப்படுத்திட்டார் என்ன எல்லாரும் முன்னாடியும். அல்லேலூயா. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டார். உன்னை வெளியே போன்றேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது என்பதை புரிந்து கொள்கிறவன் தான் புள்ள. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு கூப்பிடுறேன், திடீர்னு வராத வீட்டிலே இரு அப்படின்னா தன்னுடைய தகப்புடைய இருதயத்தை புரிந்து கொள்கிறவன் தான் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் தகப்பனை புரிந்து கொள்ளணும். உன் மாம்சத்துக்குரிய வீட்டில் உன்னை பெற்றெடுத்த தகப்பனை புரிந்து கொள். சில நேரத்தில் சொல்லுவாங்க, டே அங்கே நிற்காதரா, டே இங்கே போகாதரா, இவங்களோட சேராதரா, அவங்களோட சேராதரான்னா நமக்கு என்னன்னா என் ஃப்ரெண்டு அவன் நல்லவன்றது தான் உனக்கு தெரியும். ஆனால் அதோட கூட தான் உன் மைண்டு நிற்கும். ஆனால் தகப்புடைய உள்ளம் அப்படி அல்ல. நீ எங்கே போவ, உனக்கு என்ன நடக்கும், உனக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ, உனக்கு என்ன கெட்ட பேர் வந்துடுமோ, உனக்கு என்ன அவதூறு வந்துடுமோன்னு சொல்லி உன் காரியங்கள் எல்லாம் அறிந்து உனக்காக பேசுறது தான் உன் மாம்சத்துக்குரிய தகப்பன். ஆமென். அல்லேலூயா. தாய் புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு என்னை எப்போ பாரு திட்டுறாங்க, என்னை எப்போ பாரு திட்டுறாங்க, என்னை இவரு போல அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவரு போல அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி இன்னைக்கு தகப்புடைய அன்பை புரிந்து கொள்ளாம இன்னைக்கு உலக அன்பு தான் பெருசா இருக்குது சிலருக்கெல்லாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பாஸ்டர் எடுக்கிற மெசேஜ் பிடிக்கல, இவர் எப்போ பாரு எதனா ஒன்று சொல்றாரு. யூடியூப்ல இருக்கிற மெசேஜ் நல்லாகுது, அந்த பாஸ்டர் எடுக்கிற மெசேஜ் நல்லாகுது, இந்த பாஸ்டர் எடுக்கிற மெசேஜ் நல்லாகுது, அவர் வந்து மெசேஜ் எடுத்தார் பாரு சூப்பரா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உன்னை பத்தி யாருக்கு தெரியும்? உன்னை பத்தி யாருக்கு தெரியும்? ஃபாரின்ல இருந்து வந்த பாஸ்டுக்கு தெரியாது, மெட்ராஸ்ல இருந்து வந்த பாஸ்டுக்கு தெரியாது, டிவியில் பேசுறான் பாரு அந்த அவருக்கும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உன்னை பத்தி ஏட்டு செட்டு தெரிஞ்சவர் யாரு? யாரு? அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ ஆவிக்கு உன் தகப்பன் பேச சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆமென். அது நேரடியா பேசுறது நேரடியா பேசுவேன். பலிபீடத்தில் நின்று ஒருத்தருடைய குற்றப்படுத்தணும்லாம் பேச மாட்டேன். அன்னைக்கு என்ன வசனம், இன்னைக்கு தகப்புடைய அன்பு, அதனால இதெல்லாம் பேசினுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ உன் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா.
எதுக்கு பேசுகிறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, எதுக்கு அங்கே போகாதன்றாங்க, எதுக்கு இங்கே போகாதன்றாங்க, எதுக்கு ப்ரேயருக்கு வாங்குறாங்க, எதுக்கு என்ன மட்டும் கார்னர் பண்ணுறாரு, எதுக்கு என்ன மட்டும் வேலை வாங்குறாரு, எதுக்கு என்ன மட்டும் குடுன்றாரு, என்ன மட்டும் போன்றாரு, என்ன மட்டும் உன்னை மட்டும் நீ புரிந்து கொண்டாய் என்றால் நீ மட்டும்தான் கர்த்தருக்காக, நீ மட்டும்தான் ஆவிக்குரிய தகப்பனுக்காக, நீ மட்டும்தான் மாம்சத்துக்குரிய தகப்பனுக்கு ஸ்பெஷல். ஹல்லேலூயா, ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொன்னார், உன் தகப்பனை புரிந்துகொள். சிட்சித்தாலும் கட்டி அணைக்கிற தகப்புடைய அன்பு, உனக்கு பங்கிட்டு கொடுக்கிற தகப்புடைய அன்பு, தன்னுடைய இதெல்லாம் உனக்காகவே வைத்திருக்கிற தகப்புடைய அன்பு, இந்த அன்பை புரிந்து கொண்டாதான், ஒரு தகப்புடைய அன்பை புரிந்து கொண்டாதான் தகப்பனோட டிராவல் பண்ண முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க, உன்னை புரிந்து கொண்டு உங்களுடைய காரியங்களுக்காக திறப்பில் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிறோன்னா உங்களுக்கு உங்களிடத்துல உரிமையா திட்டத்துக்கும் அடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் உன் தகப்பனுக்கு உரிமை உண்டு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் கவலை என்னன்னா, இவர் கம்யூனிட்டி சர்வீஸில் காலை கழுவுறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கல அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது நான் ஏன் காலை கழுவுறேன்னு. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. உன் காலை பிடிக்கிறேன்னா உன் கழுத்தை பிடிக்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. உன் காலை பிடிக்கிறேன்ல, ஆமென், அது எதுக்குன்னா உன் கழுத்தை பிடிக்கிறதுக்கு தான். அப்படின்னா என்ன, உன் காலை பிடிக்கிற அளவுக்கு நான் இறங்குறேன், உன் மேலே எனக்கு எல்லா உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தகப்பனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு செயல்படுவோமானால் ஆசீர்வதிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டைம் போயிட்டே இருக்குது. ரெண்டாவது, தகப்பனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்று, தகப்பனை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கவனிங்க. சரி கவனிங்க, இப்போ 20ஆம் வசனத்தை வாசிப்போம், அப்பதான் புரியும். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து பழம்லாம் பறித்து அவரே திராட்சை ரசம் செய்து குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பா எப்படி படுத்திருந்தாராம்? வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது 22ஆம் வசனம், அப்போது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்புடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். 23ஆம் வசனம், அப்போது சேமும் யாபேற்றும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோல் மேலும் போட்டுக்கொண்டு, எப்படி ரெண்டு பேரும் ஒரு பெரிய பெட்ஷீட்டை எடுத்து தோல் மேலே இப்படி பிடிச்சிக்கின்னு அவன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் பிடிச்சின்னு பின்னாடியே நடந்து அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்க்காம பின்னாடியே பின்னிட்டு நடந்து தன் தகப்புடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடினால் தங்கள் தகப்புடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறித்தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். ஏன் கானான் சபிக்கப்பட்டவன்? கானான் சபிக்கப்பட்டவன். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். கானான ரெண்டு பேருக்கும் அடிமையாக்கிட்டார் கர்த்தர். ஏன் தெரியுமா? தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறவன் தான் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியுதா? இன்னைக்கு உன் தகப்பனை பற்றி தூத்தின்னு சுத்தாத. உன் தகப்புடைய நிர்வாணத்தை பற்றி, அவர் இதை பண்ணுறாரு, அவர் அதை பண்ணுறாரு, அவர் கோவப்படுறாரு, அவர் திட்டுறாரு, அவர் இதை பண்ணாரு, அவர் சரியில்லை, அவர் இப்படி அப்படின்னு சொல்லி உன் தகப்பனை குறித்து எந்த இடத்திலும் உன் தகப்புடைய நிர்வாணத்தை அறிவிக்க கூடாது. தகப்புடைய நிர்வாணத்தை மூடுகிறவன் தான் பிள்ளை. தகப்பனை குறை சொல்லி நீ சுத்துறவன் பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. அவர் மட்டும் இதை பண்ணலாமா, நம்மளை பண்ண வேணான்றாரு. அவர் மட்டும் கடைக்கு போகலாமா, நம்மளை போவானான்றாரு. நீ போ, கடைக்கு போ, ஷாப்பிங்கு போ, கல்யாணத்துக்கு போ, எல்லாத்துக்கும் போ, ஆனால் ஊழியத்தை செய்துட்டு போ. ஹல்லேலூயா சொல்லுவான். ஜபத்தை பண்ணிட்டு போ.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமா இருந்துட்டு போ. நான் சொல்றேன், சில நேரத்தில் சொல்லுவேன், டேய் கேம்பஸ்ல போய் விளையாடாத, கேம்பஸில் இந்த ஷோக்கு அந்த ஷோக்கு போவாத, இந்த கல்யாணத்துக்கு போவாத, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போவாதன்னா ஏன் சொல்றேன்னா சில ஆவிகள் சில நேரத்தில் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. இருளின் அதிகாரங்கள் சில இடத்துல கிரியை செய்யும். பர்த்டே பார்ட்டினா எல்லாம் பரிசுத்தமாக பர்த்டே பார்ட்டி கொண்டாட மாட்டான். திடீர்னு சிலது செய்வான். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் சரக்கு போடலானுவான், திடீர்னு ஒருத்தன் பார்த்தா இங்கே போகலானுவான் அங்கே போகலானுவான். உனக்கு தேவையில்லாதனால தான் அங்கே போவாத. அல்லேலூயா சொல்லுவான். இங்கே போவாத, இந்த நேரத்தில் அங்கே போவாத, கர்த்தர் சமூகத்தை விட்டு போவாதன்னும் போது தகப்புடைய இருதயத்தை புரிந்து கொண்டு செயல்படணும். அதை விட்டுட்டு தகப்புடைய நிர்வாணத்தை தூர்த்தி கொண்டு திரியக்கூடாது. என்ன மட்டும் திட்டுறாரு, அவர் மட்டும் இதை பண்ணுறாரு, அவங்க மட்டும் இதை செய்கிறாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இதை சொல்கிறாரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்கள் தகப்பன் ஆகிய மாம்ச தகப்பனாக இருக்கட்டும், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கட்டும், இல்லை பரலோக தகப்பனாக இருக்கட்டும். சிலர் ஆவிக்குரிய தகப்பன் மாம்ச தகப்பனை கூட குறை சொல்கிறது பிரச்சனை கிடையாது. பரலோக தகப்பனையே குறை சொல்லுவாங்க. உமக்கு கண் இருக்குதா இல்லையா, உங்களுக்கு காது இருக்குதா இல்லையா, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த குடும்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, இன்னும் வாழ்நாளெல்லாம் குற்றப்படுத்துகிறவனே இருப்பான். நீ பரலோக தகப்புடைய காரியத்தை மூடணும். அவர் உன்னை கைவிடலை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உன்னைக்காக சில காரியங்களை உனக்கு அனுமதித்து இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதான் நீ அமைதியா இருப்ப. என்ன சிட்சிப்பு, என்ன ஒரு காரியம், எந்த ஒரு காரியத்தை உனக்கு எங்க செக் வைக்கணுமோ அங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வச்சதுனால தான் இன்னைக்கு அடங்கி இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். குறை சொல்லு சுத்தக்கூடாது. பரலோக தகப்பனுடைய நிர்வாணத்தை தூற்றிக்கொண்டு சுத்தக்கூடாது. ஆவிக்குரிய தகப்பனுடைய நிர்வாணத்தை நீ தூற்றிக்கொண்டு சுத்தக்கூடாது. நீ நிர்வாணத்தை மூடுகிறவனா இருக்கணும். அப்படி மூடனாதான் உனக்கு ஆசீர்வாதம். நிர்வாணத்தை வெளியே சொல்லுகிறவன் அவனுக்கு சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன். தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு அங்கே மூடாம வெளியே சொல்றான், இப்படி பார்த்தியா குடிச்சிட்டு அந்த ஆளு அங்கே விழுந்து கிடக்கிறான், துணியெல்லாம் விலகி கிடக்குது, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே வெளியே சேம் இடத்திலும் காமிடத்திலும் சொல்கிறார்கள். நல்லா கவனிங்க. யாரு? சேமோ யாபேத்திரத்திலும் சொல்றான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அப்பா இப்படி திட்டாரு. இன்னைக்கு ஒரு சிலரை பார்த்தா உடனே எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. எங்கள் அப்பா எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, என்ன திட்டாரு. சொல்லாதீங்க. தகப்புடைய நிர்வாணத்தை வெளியே அறிவிக்காத. உன்னை இதுவரைக்கும் பெற்றெடுத்து உனக்காய் உத்தரவாதம் பண்ணி உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை இதுவரைக்கும் படிக்க வைத்து உன் தேவைகளை சந்தித்து சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம், அது கூட ஏன் நடந்தது என்று உனக்கு தெரியாது, ஏன் உன்னை கடிந்து கொள்றாங்கன்னு தெரியாது. தகப்புடைய இருதயத்தை புரிந்து கொள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தகப்புடைய இருதயத்தை புரிந்து கொண்டாதான் தகப்புடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு சேரும். ஈசாக்கு தகப்புடைய இருதயத்தை புரிந்து கொண்டதுனால்தான் ஆபிரகாம் சொல்றாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் நன்கொடை கொடுத்துட்டு ஈசாக்குக்கு மட்டும் தன்னுடையதெல்லாம் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஏனென்றால் ஈசாக்கு தன் தகப்பனை புரிந்து கொண்டான். பலிபீடத்துக்கு போய் மோரியா மலை தேசத்துக்கு போகும்போது பலிபீடத்துக்கு நெருப்பு இருக்குது, பலிக்கு கட்டைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டப்ப ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், வான்னு கூட்டின்னு போறாரு, ஏமாத்தி கூட்டின்னு போறாரு. ஆனா கிட்ட போன போது ஈசாக்குக்கு தெரியும் தன் தகப்பன் தன்னை தான் பலியிட போகிறார் என்று. அவன் கை கால்களை கட்டின போது ஈசாக்கு கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான மனிதன். கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தான். பலிபீடத்தில் படுக்க வச்சு பலியிட போறாருன்னு தெரியும். ஈசாக்குக்கு தெரியும் எங்க அப்பா என்னதான் குத்த போறாரு, வெட்ட போறாருன்னு தெரியும். தெரிந்தும் மகனை பலிபீடத்தில் நான் பலிபீடத்தில் படுத்தான். கை கால்களை கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தான். கத்தி எடுத்து ஓங்குற வரைக்கும் அமைதியாக தான் இருந்தார் ஈசாக்கு. அதனாலதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு கொடுத்தார்? ஈசாக்கு. யார் தன் தகப்பனை நேசித்து தன் தகப்பன் கட்டப்படுவதற்கு, தன் தகப்பனுக்கு சிட்சிப்பதற்கும் கடிந்து கொள்வதற்கும் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ உனக்கு தான் சகல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.